ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் தான் விளையாட போகிறோம். ஸோ நம்ம பால் சீரீஸ்னு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ பால் சீரீஸ் எபிசோடு 1 வந்துட்டு நான் இந்த சேனலில் போட்டேன். இது எபிசோட் 2. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச்குள்ளே என்டர் ஆயாச்சு. நான் இன்னொரு வீடியோவோட ஷூட் பண்ணியிருப்பேன். அதோட டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக வந்துச்சு கைஸ். ஸோ அதனால் நான் டோட்டலாக அதில் 5 மேட்ச் விளையாடிருப்பேன். பார்த்தா வாப்பிங் 40 மினிட்ஸ் வந்துருச்சு. நான் வீடியோ ட்ரிம்னு கொடுத்தா எனக்கு அது எடிட் பண்ண தெரியாதனால எனக்கு அது தெரியல. ஸோ வீடியோ ட்ரிம் பண்ண நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதில் மிடில் பார்ட்டே கட் ஆகிடுச்சு திடீர்னு பார்த்தா. எனக்கே புரியல. நான் வந்துட்டு வீடியோ அங்கங்கே இன்ச் பை இன்ச்சாக தான் ட்ரிம் பண்ணிட்டுருந்தேன். என்னாச்சுன்னு தெரியல. ஏதோ அப்படியே நான் கொடுத்து பார்க்குறேன். எனக்கு அவ்வளோ தெரியும். ஜஸ்ட்டு அந்த தேவையில்லாத இடத்துல நான் தொணன்னு பேசிகிட்டு இருப்பேன். அதில் மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்ருந்தேன். அது மட்டும் வேணாம்னு கட் பண்ணிட்டு இருந்தோம் போது அதுக்கப்புறம் என்னாச்சு, திடீர்னு பார்த்தா ஒன்று நடந்துச்சு கைஸ். மொத்த வீடியோவும் போயிடுச்சு. என்ன கருமண்டா இது, என்னடா ஆச்சு என்ன பார்த்தா இது மொத்த வீடியோவும் போயிருக்கு. நான் இது ரிமூவ் ஆல் கொடுத்துருக்கேன், டெலீட் வீடியோ. ஸ்டார்டிங்கில் கேட்டுச்சு அது ரிமூவ் சைட்ஸா ரிமூவ் மிடிலான்னு. நான் மிடில் கொடுத்தேன்னா மிடில் தான் நிறைய மேட்ச் ப்ளே பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரடக்ஷனு, செகண்ட் மிடில் தான் மொத்தம் இதுவும் இருக்கும். ஸோ மிடில் கொடுத்துட்டு நான் நினச்சேன் அது ரிமூவ் மிடில்னா வெறும் மிடில் தான் காமிக்கும். ஸோ அந்த மிடில் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் நடும் கேமில். ஸோ நடும் வீடியோவில் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா என்னாச்சு, அது வந்துட்டு ரிமூவ் மிடில்னா அப்படியே ரிமூவ் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அது நான் நினச்சேன் அது இந்த மாதிரி ரிமூவ் வேறு மாதிரி பண்ணணுன்னு. ஸோ நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நான் வளர்றேன் இப்போது. அந்த ரிமூவ்னு இருக்குல்ல, அந்த ரிமூவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நடுவில் இருக்கிற வீடியோஸ் கொஞ்சம் காமிக்கும். அந்த வீடியோவில் நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இது நடுவில் இருக்கிற வீடியோ ஃபுல்லாக ரிமூவ் ஆகும். நான் எதிர்கூட பார்க்கல கைஸ், சத்தியமாக நான் எதிரே பார்க்கல. ஸோ அதனால தான் அந்த வீடியோவை ட்ராப் பண்ணிட்டேன் நான் அப்படியே. ஸோ இதோட புது வீடியோ. ஸோ இதுதான் எபிசோட் 2 ஆஃப் பால் சீரீஸ். சரி, இப்போது நம்ம கேமுக்குள்ளே போகலாம். தொணன்னு பேசாமல் வில்ஃப்ரெட் இக்கியை வச்சு நான் டேரெக்டாக வாங்கிடலாம். இப்போ டேரெக்ட் ஷாட்டு இருக்கும் பாருங்களேன். அங்கே வெளியே போயிடுச்சு கைஸ். அது எங்கே இருக்கேன் இங்கே எனக்கு சன்னு வச்சு இது பண்ணுங்க. இவனை அப்படியே இது பண்ணிட்டு ஓடுறா கிறுக்கா அப்படியே நின்றுருக்கான். கிறுக்கு பயமா டேரெக்டாக ஓடி மெஸ்ஸிக்கு வேண்டா பாஸ் பண்ணுற என்சோ ஃபெர்னாண்டஸ்க்கு தானே இது கைஸ். இது இந்த ஃபுட்பால் பாஸ் தான் கைஸ் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக இருக்குது. பக்கத்தில் தானே வைக்கணும். டேரெக்ட் இது பாஸ் பண்ணக்கூடாதுன்னு தானே இருக்கணும். ஐயோ, பால் சார்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ மெஸ்ஸி இல்லை என்சோ. ஐயோ, மெஸ்ஸிக்கிட்ட பாஸ் பண்ணியிருந்தா அப்படியே டேரெக்ட் கோல் போட்டுருங்க அந்த சைடு. சரி, இது பண்ணி பார்ப்போம். இந்த சைடு போய் அப்படியே ஒரு கோல், அவ்வளோதான். ரெஸ்பெக்ட். கால்மா. இந்த பாக்ஸில் நான் வந்தாவே என்னன்னு தெரியல, அப்படியே அவனுங்களை பார்த்தாவே எரிச்சலாகுது. 5 கோலுக்கு மேலே வச்சு அவனுங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பணும். இந்த செகண்ட் ஹாஃப் நம்மளுக்கு ஸ்டார்டிங் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக போயிட்டு ஒரு கோல் அடிச்சிடலாம். ஏண்டா அந்த பாஸ் கூட பண்ண மாட்டீங்க. ஆடட் டைம் தான் இப்போது. ஸ்கோர் பண்ணிட்டானோ, அவ்வளோதான். ஸ்கோர் பண்ணிட்டானோ, விட மாட்டேன் தம்பி. கைஸ், ஹாஃப் டைம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தான் அந்த ஸ்டார்ட் ஆஃப் கிக் கொடுப்பாங்க. சொல்ல ஹாஃப் டைமில் தான் நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஹாஃபே கொடுத்தா நல்லாயிருக்கும்.
6th கோல் ஸ்கோர் பண்ணியாச்சு. யார் வச்சு ஸ்கோர் பண்ணா? அப்படியே டேரெக்டாக ஓடணும். ஓட்டு 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 ஓட்டு. என்னடா இப்படி, ஏன்டா ஒரு பிளாக் கூட பண்ண மாட்டியாடா எனிமி டீம்? அட்லீஸ்ட் என் பக்கத்துலேயே வந்து பிளாக் பண்ணோம்ல, நம்ம எப்படி பிளாக் பண்ணோம் அந்த மாதிரி கூட பிளாக் பண்ண மாட்டேங்கிறானுங்க, டேரெக்டாக அடிக்கிறாங்க. கைஸ் இப்போது வந்தாச்சு. இப்போ டேரெக்ட் கோல் வரும் பாருங்களேன். இப்போ பாருங்கள் ஒரு காமெடி நடக்கும் பாருங்களேன். அப்படியே அவ்வளோதான். இவங்க பிளாக்கும் பண்ண மாட்டாங்க, மேட்ச் விளாட்றதே வேஸ்ட். ஐயோ காமாவிங்க காமாவிங்க ரியாக்ஷனை பார்த்தீங்களா? காமாவிங்க ரியாக்ஷனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் கைஸ். அது என்னன்னு இருங்க, நான் தமிழ்ல போட்டு விட்றேன். அது காமாவிங்க ரியாக்ஷன் தமிழிங் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ மறுபடியும் பாருங்க, இது பாருங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்க டேய் போர் அடிக்குது. அட்லீஸ்ட் எனக்கு பாஸ் வச்சு பண்ணுங்கடா. அவன் ஆஃப்லைன் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் ஆஃப்லைன்னு நினைக்கிறேன். ஓ இப்போ பாருங்க. இதோ வரேன். ஸோ கைஸ் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என்னோடய தாத்தா கூப்பிட்டாங்க. இப்போ டேரெக்டாக விழுகும் பாருங்க. ஸோ ஏண்டா இன்னும் 10-11 கோல் கைஸ். இப்போ வந்துட்டேன். என்னாச்சு பேக்ரவுண்ட் நாய்ஸ், எங்கள் பாட்டி வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா, ஸோ ரொம்ப நாய்ஸ் இருந்தனால நான் கோல்லாம் இன்னும் ஸ்கோர் பண்ணல. இப்போ அடிப்போம் பாருங்க ஒரு கோல். சேவ் பண்ணிட்டா போய் புரியாது புடி அட்லீஸ்ட் இவனாச்சும் சேவ் பண்ணானே. ஐயோ பிடிச்சிருப்பாங்க பாலை குடி. அப்படியே பாஸ், ஏன்னா விழுந்துடும், கன்ஃபார்மாக விழுந்துடும். நான் இன்னும் பாஸ் பண்ணிட்டேன். மோஸ்ட் கிட்ட போயிடுச்சு. ஐயோ சைடில் போயிட்டேனே காய். ஒன்று இங்கே தான் இருக்கேன். ஏதோ போயிட்டு ஒரு கோல் செலிப்ரேஷன். 11 கோல். ஏண்டா பார்சலோனா அசிங்கமாகவே இல்லையாடா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? ஒரு கோல் வச்சு ஸ்கோர் பண்ணுங்கடா. அவ்வளோதான் போய்கிட்டே இருக்கும். 12, 13, 14, 15, 16, 17, 19, 20, 21. அதுக்கு மேலே எனக்கு தமிழில் நம்பர்ஸ் தெரியாது. 22, 23 guys match. So guys thank you for watching. So next video la nama paakalam. So eFootball eBall episode 3 வந்துச்சுனா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் நாளைக்கு போட போறேன். So bye guys, see you tomorrow.